பாயாசம் இந்த பாருங்க, முந்திரி பருப்பு. இந்த பாயாசத்தில் வந்து என்னென்னா, இந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறணும். தேங்காய் பாலை ஊற்றி இப்படி கலக்கிக்கிறணும். தேங்காய் பாலை பச்சை எடுத்து வச்சு இந்த பாயாசத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். பாருங்கள், பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்கணும். இந்தா இதான் கருப்பு கவுனி பாயாசம். அழகாக பாருங்கள் பரிமாறுறேன். இந்த பாருங்க, இதில் போட்டு தேங்காயில் அவ்வளவு அருமையாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா. நன்றி, வணக்கம். ஈரோடு பாஸ்கரன். அந்த தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். கருப்பு கவுனி பாயாசம். இந்த பாயாசம்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும். பார்த்துக்கோங்க. எப்படி செய்கிறதுனா, கொஞ்சோன்னு தண்ணியை ஊற்றி நல்லா காய வச்சுக்கிட்டு அரிசியை போட்டு கொஞ்சம் நல்லா கொலைய வேக விட்டு, இந்த மாதிரி இது கரண்ட் அடுப்பு இதில் வேக விட்றோம். நீங்கள் வந்து வீட்லேயே நல்லா மிக்சியில் போட்டு லேசாக அரிசியை அடிச்சுக்கிட்டு கூட வேக வைக்கலாம். அவ்வளவு அருமையாக ருசியாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி பாயாசம். பாருங்கள், நல்லா இருக்கும், அருமையானதாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஈரோடு பாஸ்கரன், கல்லம்பட்டி, கஜராயம்பட்டி போஸ்ட், மேலூர் தாலுகா, மர டிஸ்ட்ரிக்ட், பூர்வீகம். நன்றி, வணக்கம். கருப்பு கவுனி பாயாசத்தை பயன்படுத்துங்க.